வெல்கம் டு எக்ஸல் தமிழ் டுடே டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7 பெஸ்ட் வேஸ் டு யூஸ் VLOOKUP. VLOOKUP எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் 7 மெத்தட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் VLOOKUP தான். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 7 டிப்ஸ் ப்ளஸ் இன்றைக்கி என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி கேலண்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக ஸ்கிப் பண்ணிங்கன்ற கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை கொஞ்சம் எஃபெக்டிவாக போட முடியும். இப்போ நம்ம நார்மல் VLOOKUP எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் VLOOKUP போக போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் சர்ச் கீயை கொடுத்துக்கணும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் உங்கள் சர்ச் கீயாக இருக்கும். ஸோ அந்த சர்ச் கீயோட ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேட்டா டேபிளோட அரே, அதாவது எந்த டேபிளில் டேட்டா இருக்கோ அந்த டேட்டா ஃபுல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணல அப்படின்னா கூட எந்த காலம் வரைக்கும் வேல்யூ வேணுமோ அதை வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ராக் பண்ணும்போது நம்பர் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரீங்களோ அதெல்லாம் இண்டெக்ஸ் தான். ஸோ இந்த காலமில் இருந்து எந்த காலம் வரைக்கும் நீங்கள் வேல்யூ எடுக்க போகிறீங்களோ அதுதான் இண்டெக்ஸ். நம்ம செகண்ட் காலமில் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் 2 தான் இண்டெக்ஸ். இப்போது அதை ஷார்ட் பண்ணுறதுக்கு ஃபால்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுத்தாலுமே அது 0ன்னு தான் கேல்குலேட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபால்ஸ்னே டைப் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 1ன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு VLOOKUP வந்துடும். ஸோ இந்த வேல்யூ கரெக்டாக இருக்குது, அப்ராக்சிமேட் மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி அக்யூரேட் வேல்யூ வந்திருக்கு, அப்ராக்சிமேட் வேல்யூ வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை 1ன்னு கொடுத்தா போதும். ஸோ இப்போ நார்மல் VLOOKUP உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் திங், இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்முலா எடிட் பண்ணாலும் சரி, இந்த செல்லில் வந்து நேம் எடிட் பண்ணாலும் சரி, F2 தான் ஆப்ஷனல். ஸோ அந்த F2வை கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ F2வை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எடிட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் F2 தான் எல்லாத்துக்குமே எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இங்கே ஃபார்முலாலையும் எடிட் பண்ண போகிறோம். இது எதுக்காக எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3rd காலம் 4th காலம் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ அடுத்தடுத்த காலமுக்கு நம்ம வேல்யூவை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவே காப்பி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே ஈக்குவல் டுலேருந்தே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஃபுல்லாகவே காப்பி பண்ணி பக்கத்து செல்லில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ பக்கத்து செல், அதாவது H காலமில் இருக்கிற ஒரு செல்லில் பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ இதில் பேஸ்ட் பண்ணும்பொழுது அதே ஃபார்முலா தான் அப்படியே தான் பேஸ்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஃபார்முலோட வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ ரெஃபரன்ஸ் எரர், நாட் அவைலபிள் எரர் எதுவுமே வராது. ஸோ இதில் நீங்கள் இப்போ இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஏன்னா 3rd காலமில் இருக்கிற வேல்யூ தான் எடுக்க போகிறோம். அதே ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ சேம் ரெஃபரன்ஸ்ன்றதுனால இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் போட்டு நம்ம வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு தடவையும் VLOOKUP வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் ஷீட்டில் எப்படி பண்ணுறது. இப்போ இங்கே இருக்கிற ஒரு வேல்யூவை காப்பி பண்ணி நம்ம அதை வேற ஒரு ஷீட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷீட்டில் இருந்து ஒரு வேல்யூவை எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு வேல்யூவை ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா எப்படி ஷீட் டு ஷீட் VLOOKUP போடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் வந்து கிளைண்ட் நேமை காப்பி பண்ணி வேற ஒரு ஷீட்டில் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து நேம் அண்ட் கிளைண்ட் நேம் தான் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. இதில் நம்ம வேறு ஏதாவது மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எரர் வரும். ஸோ எரர்லாம் எப்படி வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு பேசிக்லேருந்தே சொல்லிடுறேன். நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஜென்ரலாக VLOOKUP அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கீயை வந்து நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோமோ அது அங்கே இருக்கணும். ஸோ அங்கே இல்லாத ஒன்றத்தை நம்ம இங்கே கொடுக்கக்கூடாது. இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஐடி கொடுக்குறேன். ஐடி கொடுத்துட்டு இந்த நேம் டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் கிளைண்ட் நேம் தான் இருக்குது, ஐடி கிடையாது. ஸோ இதில் ஷீட் அப்படின்றது வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுறனா கூட டைப் பண்ணிக்கலாம். ஷீட் நேம் தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஷீட் நேம் டைப் பண்ணிக்கலாம். இல்லை தெரியல அப்படின்னாக்கா ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணுறது எதுக்காகன்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் மிஸ்மேட்ச் ஆகாது. இப்போ எரர் காமிக்குது. எதனால் எரர் அப்படின்னா அங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்,
நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஐடி கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ அங்கே நேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இந்த ஐடிக்கு பதிலாக நீங்கள் இங்கே நேமை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எடிட் பண்ணி முன்னாடி இருக்கிற காலமோட நம்பர் மட்டும் நேம் மட்டும் அது எஃப்னு மாற்றிருக்கோம். ஸோ இப்போ மாற்றினது ஒன்று உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இது நீங்கள் ட்ராக் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதில் கிளைண்ட் ஃபுல்லாகவே மேன்ஹாட்டன் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்ஸ். இப்போ இந்த ஒர்க் புக்கிலேருந்து பக்கத்தில் வேறு ஒரு ஒர்க் புக் இருக்குது. அதாவது இந்த ஒர்க் புக் மாதிரியே இன்னொரு ஒர்க் புக் இருக்குது. அந்த ஒர்க் புக்கில் இருக்கிற டேட்டாவை காப்பி பண்ணி இங்கே போட போகிறீங்க அப்படின்னா இந்த ஒர்க் புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். இந்த ஒர்க் புக்லேயும் யூனிக்காக நம்ம கொடுத்துருக்கிற சர்ச் கீ இருக்கணும். ஸோ அதனால் அந்த காப்பி பண்ணி ஃபுல் டேபிளையும் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஒரு யூஆர்எல் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஒர்க் புக்கோட யூஆர்எல். இதை காப்பி பண்ணி அப்படியே VLOOKUPல இன்சர்ட் பண்ண போகிறோம். VLOOKUPல டைரெக்டாக இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுவே நீங்கள் எக்ஸலில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஃபார்முலா எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஷீட்டில் எப்படி VLOOKUP போட்டிங்களோ அதே மாதிரி அந்த எக்ஸல் ஒர்க் புக்கையும் ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒர்க் புக்கோட நேம் வந்துடும். இதில் இம்போர்ட் ரேஞ்ச், இப்போ சர்ச் கீயை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இம்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ரேஞ்சை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணி திரும்பவும் டபுள் கோட்ஸ் கொடுத்து கமா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போது இந்த இம்போர்ட் ரேஞ்சிலேருந்து எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவோட ஷீட் நேம் ப்ளஸ் அதோட ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் இருக்குது, அதாவது எந்த காலமில் இருக்கோ, எந்த காலம் டு எந்த காலம். இப்போ இங்கே வந்து F2 to J7 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த ஷீட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக போடணும். அப்ராக்சிமேட்டாக போட்டிங்க அப்படின்னாக்கா எரர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக போட்டு உங்களுக்கு எரர் எந்த மாதிரி வரும் அப்படின்றத காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஷீட்டோட நேம் வந்து ஒன்றா இருக்கும், ஆனால் இவங்க டைப் பண்ணுறது ஒன்றா இருக்கும். ஏன்னா அங்கே பார்த்துட்டு வந்து இங்கே டைப் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா மோஸ்ட்லி உங்களோட ஆஃப்லைனில் அந்த ஷீட்டை சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ சப்போஸ் ஒரு இன்டர்நெட் எரர் வருது அப்படின்னாக்கா, இல்லை லோட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா ரொம்ப லோடிங் ப்ராசஸ் எடுத்துக்கும். இதுவே ஆஃப்லைனில் சேவ் பண்ணியிருக்கீங்க எல்லா ஷீட்டும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் அது டெஸ்க்டாப்பில் தான் எங்கேயாவது சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சேவ் ஆகிருக்கிறதுலேருந்தே நீங்கள் டெம்ப் ஃபைல்லேருந்து கால்குலேட் பண்ணி எடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டுருக்கிற செலக்ட் பண்ணியிருக்க அந்த லைன் ஐட்டம்ஸ் எங்கே இருக்கோ அந்த இது கொடுக்காம வேற ஒரு காலமோட நேம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அது தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸல் பொறுத்த வரைக்கும் இது ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. கூகுள் ஷீட் அப்படின்றதுனால இம்போர்ட் ரேஞ்சில் எங்கெல்லாம் இருக்கோ டேட்டாஸ் அதை நம்ம பர்டிகுலராக கொடுத்தா மட்டும்தான் எடுக்கும். இல்லை ஓவரால் ஷீட்லேயே நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணியிருக்கோம், இல்லை வேலிடேஷனுக்காக ஒரு ஷீட்டில் ஃபுல் டேட்டாவும் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க. அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து அந்த கரெக்டான காலம் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அந்த காலம் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ எடிட் பண்ணியாச்சு. இப்போ என்டர் கொடுத்தா கரெக்டாக வருமா கேட்டிங்கன்னா கரெக்டாக வராது. ஏன்னா டபுள் கோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இந்த ஷீட்டோட நேம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதில் வந்து லெஃப்ட் VLOOKUP அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம எடுத்த ஷீட்டோட நேம் என்னென்னா அதே லெஃப்ட் VLOOKUP தான். ஆனால் இதில் இருக்கிறதும் அதில் இருக்கிறதும் மேட்ச் ஆகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு எரர் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உள்ளே போகும்போது உங்களுக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எரர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் எரர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் இது கூட லிங்க் ஆகிறதுக்காக வர ஒரு ஆக்சஸ் தான் அது. அதை நீங்கள் அலோவ் பண்ணணும். ஏன்னா அந்த ஷீட்டுக்கும் நீங்கள் தான் ஓனர் அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக அலோவ் கொடுத்துக்கலாம். இல்லை வேற ஒருத்தர் அந்த ஷீட்டோட ஓனர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு மெயில் போகும். அந்த மெயில் மூலிமா அவங்க அக்சஸ் பண்ண ஓகே கொடுப்பாங்க. ஸோ இப்போது அலோவ் அக்சஸ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த 2 ஷீட்டோட ஓனர் நான் தான். ஸோ நானே கொடுத்துட்டேன். இப்போவும் நாட் அவைலபிள் எரர் வருது. நாட் அவைலபிள் எரர் வருதுன்னா அங்கே ஃபார்முலாஸில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது VLOOKUPோட ஷீட் நேமை பாருங்கள். இங்கே லெஃப்ட் VLOOKUPன்னு இருக்குது. இங்கே இருக்கிற ஷீட்டோட நேம் லெஃப்ட் VLOOKUP. ரெண்டும் ஒன்று தான். இருந்தாலும் காப்பி பண்ணிக்கலாம். இங்கேருந்து காப்பி பண்ணி என்ன எரர் ஒரு ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். அதுக்கு பதிலாக இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுத்து பாருங்கள். மீதி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எல்லாமே லாக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் கொடுத்தது என்டர் கொடுத்ததும் டாக்டர் மேன்ஹாட்டன் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இண்டெக்ஸ் நம்பர் பார்த்துக்குங்க. இண்டெக்ஸ் நம்பர் கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் நம்பரை மாற்றுறோம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டெசிக்னேஷன்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக வந்திருக்கு.
ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஒன்ஸ் ட்ராக் பண்ணும்போது எந்த ஒரு ஃபார்மேட்டுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக லாக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த லாக் மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஏன்னா F4 பண்ணி லாக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி எடுக்கலாம், அதாவது ஒரே ஒரு VLOOKUP தான் போட போகிறீங்க. அந்த ஒரு VLOOKUP போட்டுட்டு எல்லாத்துக்கான வேல்யூவும் வரணும் அப்படின்னும்போது நீங்கள் இந்த ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு VLOOKUP தான் போடுவாங்க. VLOOKUP போட்டு ஜஸ்ட் அதோட சீக்வன்ஸ் மாற்றி மொத்த காலத்துக்கும் வரா மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கு நிறைய பேர் நிறைய டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே மேலே 1 2 3 4 5 6ன்னு போட்டிருக்க மாதிரி அவங்களும் மேலே இண்டெக்ஸ் நம்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸ் நம்பர்லாம் எதுவுமே எழுத வேண்டாம். ஜஸ்ட் VLOOKUP போடுற மாதிரி போட்டுட்டு எந்த வேல்யூவை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேபிள் செலக்ட் பண்ணுற வரைக்கும் ஒரே மாதிரி தான். ஸோ அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு, லாக் பண்ணிக்கோங்க, கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. தெரியல அப்படின்னாக்கா கண்டினியூவாக பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். இது வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க. இப்போது என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காலம் தான். காலம் என்னதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா எந்த காலமை அங்கே நம்ம என்டர் பண்ண போகிறோமோ அதுதான் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அந்த காலம் வந்து அதுவே கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ காலம்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. எந்த காலமில் இருந்து அப்படின்றது கேட்டிருக்கு. ஸோ எந்த காலம்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த காலமோட ஃபஸ்ட்டு செல்லை, அந்த டேட்டாவோட ஃபஸ்ட்டு செல்லை லாக் பண்ணிக்கோங்க. இப்போ லாக் பண்ண முடியல அப்படின்னாக்கா டாலர் கொடுத்து F அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அந்த செல்லோட நேமை இங்கே லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ செல்லோட நேம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு காலமோட ரேஞ்ச் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்காக காலன் கொடுத்துருக்கேன். காலன் கொடுத்து J7 வரைக்கும் கிளிக் பண்ணியாச்சு. இப்போது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ J7 வந்து லாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துடும். இப்போ காலம் நம்பருக்கு அப்புறம் 0ன்னு கொடுத்து முடிச்சிருங்க. இப்போ உங்களோட வேல்யூ வந்துருச்சு. இதில் எதனா எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா லாக் பண்ணணும். எதுக்காக ஃபஸ்ட்டு நான் லாக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ட்ராக் பண்ணும்போது சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரோ ஃபுல்லாத்தையுமே நான் இந்த காலம் டு இந்த காலம் வரைக்கும் நான் போட்டுறேன். அடுத்தது ரோ ஃபுல்லாக போடுறேன். இப்படி பண்ணும்போது எந்த ஒரு ஃபார்முலாவுமே நீங்கள் VLOOKUP போடவே இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி VLOOKUP போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டீங்க. இதுனா ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ டேபிள் ஃபுல்லாகவே வந்துருச்சிங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு வாட்டியும் ஒரு VLOOKUP போட்டு அதோட இண்டெக்ஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிகினர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எக்ஸ்பர்ட் லெவல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஷார்ட் அண்ட் லார்ஜ் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுவும் VLOOKUPல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட சேலரி வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத ஒரு 3 இது மட்டும் நான் போட்டுட்டு மீதி இருக்கிறத ஃப்ளாஷ் ஃபில் மூலிமா ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ளாஷ் ஃபில்லை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ளாஷ் ஃபில்னா என்ன, ஸ்மார்ட் ஃபில்னா என்னன்ட்டு. இப்போ ஸ்மார்ட் ஃபில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் அது தெரியாமலே இருந்திருப்பீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபில்லையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அதோட டேட்டா எடுத்துட்டோம். டேட்டா எடுத்ததுக்கப்புறமா இப்போது இந்தந்த நேமில் இருக்கிறவங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்க்குறத விட இது ஃபுல் டேட்டாவுக்குமே எது மினிமம் எது மேக்ஸிமம்ன்றத VLOOKUPல எப்படி எடுக்கிறது. இது போட்டதுக்கப்புறமா இதை தான் பண்ண வந்தீங்களான்னு சில பேர் கேட்பீங்க. ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. பிகினர்ஸ்க்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன டிப்பு தான் இது. இப்போ இதில் VLOOKUP அப்படின்னு போட்டுட்டு எந்த ரேஞ்சு செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே செலக்ட் பண்ணுற மாதிரி சேலரின்னு போட்டு அதெல்லாம் எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணணும் அங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஷார்ட்டாக வேணுமா இல்லை லார்ஜ் நம்பர் வேணுமா, இப்போ மினிமமா மேக்ஸிமமா, இது சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மினிமம் அப்படின்னா MIN அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஓப்பன் ஆகும். ஸோ இது மினிமமோட ஃபார்முலா. இந்த ரேஞ்சில் இருக்கிற மினிமம் வேல்யூவை VLOOKUP பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போது மினிமம் வேல்யூ வந்துருச்சு. இதில் மினிமம்னு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எந்த ரேஞ்சு செலக்ட் பண்ண போகிறோன்னா இந்த சேலரி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சேலரி ரேஞ்சு தான் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. கமா திரும்பியும் அதே ரேஞ்சை தான் செலக்ட் பண்ண போகிறோம்.
அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த ப்ராக்கெட்டை அதாவது கமா கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை கொடுங்க. அதாவது ஜென்ரலாக எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். சிங்கிள் காலம் அப்படின்றதுனால இண்டெக்ஸ் நம்பர் 1, 0ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இது கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஃபார்முலா கீழே வந்துடும். ஸோ அந்த ஃபார்முலாலேருந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். F2 கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் கிளிக் கொடுத்து, இல்லை ஃபார்முலா பாரில் போய்ட்டும் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலா பாரில் போயிட்டு கிளிக் பண்ணி மினிமம் அப்படின்றத மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஏன்னா அதே காலம் அதே வேல்யூஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் கூட சேஞ்ச் ஆக போகிறதில்ல. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூவும் வந்துடும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நீங்களாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ரிவர்ஸ் VLOOKUP தான். ஸோ இந்த ரிவர்ஸ் VLOOKUP பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணல அப்படின்னாக்கா செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். ரிவர்ஸ் VLOOKUP இல்லை லெஃப்ட் VLOOKUP எப்படி வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு தேவையான டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இருக்கிற டேட்டா ஒன்று எடுத்து லெஃப்ட் சைடில் போட்டுட்டு அதை எப்படி எடிட் VLOOKUP போகிறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். கண்டினியூஸாக நிறைய செக்மெண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், லைவ்லேயும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வர சமயத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உடனே ரிப்ளை கிடைக்கும். ஸோ ஸ்மார்ட்டான வியூவில் ஸ்மார்ட்டான வேயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ நிறைய இடத்துல இந்த ரிவர்ஸ் VLOOKUP தேடிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது ஈக்குவல் டு VLOOKUP ஜென்ரலாக சர்ச் கீ தான். ஸோ அதே மாதிரி ஒரு கர்லி ப்ராக்கெட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த காலமோ அந்த காலமை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு செகண்ட் காலம், அதாவது எந்த இதுலேருந்து வேல்யூ எடுக்க போகிறீங்களோ அது செகண்ட் காலமாக கொடுத்துட்டு கர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2ன்னு கொடுங்க. ஏன்னா செகண்ட் காலமில் இருக்க வேல்யூ தான் வேணும். ஸோ இண்டெக்ஸ் சேம் இண்டெக்ஸ் தான். இந்த மாதிரி இண்டெக்ஸை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே கொடுத்துட்டு 0 கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூ அக்யூரேட்டாக வந்துட்டுருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 1 கொடுக்க வேண்டியது இருக்கும், அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னாக்கா 0 கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் திங் என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி கேலண்டரை எப்படி கிரியேட் பண்ணுறது. இயர்லி கேலண்டரை கிரியேட் பண்ணுறது மட்டும் பண்ணணும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படின்றத லாஸ்ட்டில் பாருங்கள். இப்போது எந்த இயருக்கான வேல்யூ, அதாவது எந்த இயருக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 இந்த இயருக்கான ரேஞ்சு தான் நம்ம கேலண்டராக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ 2020 அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்றதுக்காக ப்ராக்கெட் போட்டுட்டு இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஹைலைட்டடாக காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2020 அப்படின்னு ஒரு செல்லில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கேலண்டர்ஸ் வந்துடணும். ஸோ என்ன டேட், ஸ்டார்டிங் டேட், எண்டு டேட், எந்த மந்த், எந்த டேட் எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா இந்த சிம்பிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்கள். இது பிகினர் ஃபார்முலா தான். ஸோ நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இது தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை இதை பற்றி வேறு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். மோஸ்ட்லி எவ்வளோ வீக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 53 இல்லை 54 வீக்ஸ் வரலாம். 7 டேஸ் தான், இதுக்கு மேலே எந்த ஒரு டேஸும் வராது. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் சீக்வன்ஸ் ஃபார்முலாவில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரோ, காலம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரோ காலம்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த இடத்துல சீக்வன்ஸில் ரோ அப்படின்றபோது எத்தனை ரோவில் இந்த டேட்ஸ் வரப்போகுது அப்படின்னாக்கா 53 வீக்ஸ் அப்படின்னும்பொழுது 53 கொடுத்துட்டு கமா கொடுத்து எத்தனை காலம் அப்படின்னா 7 காலம் தான், ஏன்னா 7 நாள் தான் இருக்குது. ஸோ 7 டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 7 கொடுத்து கமா கொடுத்துருங்க. இப்போது ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸ்டார்ட்ன்ற இடத்துல இந்த இயரோட டேட்டை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இயருக்கான டேட் நமக்கு தெரியாது. ஜென்ரலாக ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா என்ன டேட் வரும், ஃபஸ்ட் டே, ஃபஸ்ட் மந்த். ஸோ 1/1 தான் வரப்போகுது. என்ன இயர் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இயர் தெரியாமல் நம்ம எந்த ஒரு ஃபார்முலாமே எடிட் பண்ண முடியாது. இந்த இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020க்கான டேட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 2020 அப்படின்னு கொடுத்துட்டு அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நெக்ஸ்ட் டே வந்து எடிட் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இயர் எடிட் பண்ண போகிறேன், 2021 அப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போது 1 month and 1 day அப்படின்றதுனால 1/1 கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மந்த் 1 மந்த் டேவும் 1ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஆப்ஷனல் நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 1ன்னு கொடுத்து அப்படியே எதுவுமே கொடுக்கலனாலும் அது 1 தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். 1ன்னு கொடுத்தாலும் இப்படி தான் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்ஸ் எல்லாமே வந்துருச்சு.
பட் இங்கே சண்டேல தான் நம்ம இதை அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ சண்டேல அப்ளை பண்ணி இந்த டேட் ஃபார்மேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டூவில் போய் இந்த மாதிரி டேட் ஃபார்மேட்டை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஃபார்மேட்டில் போயிட்டு நம்பரில் டேட் ஃபார்மேட் இருக்கும். ஸோ ஃபார்மேட்டில் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. செகண்ட்ஸ் இதுவே நம்பர் தான், அதை விட்டு வேறு எங்கேயும் தேடிட்டு இருக்காதீங்க. நம்பரை கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே டேட்டோட ஃபார்மேட் அதர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் மோர் டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் டேட் அண்ட் மந்த் இருந்தால் போதும். இயர் வந்து நமக்கு தெரியும். ஸோ மேலே நம்ம சூஸ் பண்ணுற போகிறது அந்த இயர் தான். ஸோ இயரை இங்கே வந்து டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எக்ஸ்பர்ட்ஸ்னால் நிறைய வாட்டி இதில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பிகினர் கூகுள் ஷீட்டுக்கே நீங்கள் பிகினிங் அப்படின்னாக்கா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இதை டெலிட் பண்ணிவிட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டேட் அண்ட் மந்த் வந்துச்சு. ஸோ இயர் வந்து 2020. ஸோ இதில் என்ன எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சேஞ்சஸ். அதாவது வெட்னஸ்டே தான் இயர் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இயர் வந்து வெட்னஸ்டேல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு சண்டே அப்படின்னு கொடுத்தாக்கா ஃபுல் டேட்டாவுமே தப்பாயிரும். இந்த கேலண்டரே தப்பான கேலண்டர் தான். இதில் என்ன மாதிரி எடிட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷனலாக தோணுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன மாற்றணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த டேட் வந்து January 1. ஸோ January 1ல் இருந்து எத்தனை நாள் மைனஸ் பண்ணாக்கா வெட்னஸ்டேல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 1ல் இருந்து 1 2 3 4 டேஸ் 4 டேஸ் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ்ன்னு கொடுத்துட்டு 4ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சண்டேல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது வெட்னஸ்டே அப்படின்றதுனால 4ன்னு கொடுத்துரும். 4ன்னு கொடுத்தாலே உங்களுக்கு இந்த ஃபார்மெட் வந்துருச்சு. 29th December. ஸோ 29th December தான் அந்த டேட்டாக இருக்கலாம். +1 ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா இது வந்து தேர்ஸ்டேக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் +1 கொடுத்துருக்கேன். இந்த +1 ஆப்ஷனை எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே டேட்டுன்றதை நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேட் செல்லை வந்து சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எடிட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக அந்த இடத்துலையே டேட்டுன்னு கொடுத்து எந்த இயரோ அதை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு நம்ம வச்சுருக்க ஃபார்மேட்டுக்கே இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார்மேட் பெயிண்ட் கொடுத்துக்குங்க. ஃபார்மேட் பெயிண்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்முலாவை அப்படியே கட் பண்ணி நம்ம டேட்டுன்னு கொடுத்துருக்க இடத்துல மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டேட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இது கொடுத்தா வந்துடுமா அப்படின்னாக்கா வராது. இது வந்து ஜான் வந்து வெட்னஸ்டேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் வரும். பட் இந்த 3 டேஸ் வீக் டேஸ்லாம் எப்படி கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டால் வந்திருக்காது. அதனால் வீக் டேஸை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போது ஜென்ரலாக அந்த 4 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வீக் டே. இதை வந்து 4ன்னு கொடுக்காம நெக்ஸ்ட் இயருக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா எப்போ வருது, ஃபஸ்ட்டு ஜான் வந்து எங்கே வருது, அதாவது நியூ இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அசம்ஷன்லையும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் -4 அப்படின்றது இருக்கிற இப்போது ஈக்குவல் டுக்கு பதில் அந்த வீக் டேவை அங்கே என்டர் பண்ணிக்கலாம். இப்போ 4க்கு பதிலாக வீக் டேன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ முன்னாடி இயர் கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது இயரோட ஃபஸ்ட் டேட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை இங்கே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது வீக் டேஸ் கண்டிப்பாக வந்துடும். இந்த -4லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜென்ரலாக அப்படியே சொன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து தேவையில்லை. சாதாரணமாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும். எதுலாம் பிரைட்டாக இருக்கோ, அதாவது இந்த மந்த் எதுன்றது வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது, மந்த் ஆன் மந்த் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான். அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸை கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். வர கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.